கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்திய கிறிஸ்துவ தேவ சபையினுடைய சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் பொது கன்வென்ஷன் கூட்டத்தில் வருகை தந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் மூலமா இந்த ஆண்டினுடைய கூட்டத்தை நாம் நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் முகமுகமாக கூட்டங்களை நாம் நடத்தினோம். இன்றைக்கு அபிதமான சூழ்நிலை நமக்கு இல்லாதபடினால இந்த கூட்டத்தை நாம் ஆன்லைன் மூலமாக நாம் அந்த நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதில் நாம் பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இந்தியா முழுவதும் இருந்து, நார்த் இந்தியாவிலிருந்து, எல்லா பகுதிகளிலிருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துவ தேவ சபையின் தலைமையிலிருந்து உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிற இந்த பொது கன்வென்ஷன், இதுல எப்போதும் கூட நமக்கு செய்திகள் இருக்கும். தலைமை பேராயர் அவர்கள் தன்னுடைய செய்தி கொடுப்பார்கள், எல்லா பேராயர்கள் கொடுப்பார்கள், மாவட்ட போதகர்கள் தன்னுடைய செய்தி கொடுப்பார்கள். அதுபோல ஒவ்வொரு பகுதியும் நமக்கு மிகவும் சிறப்பாக பிரயோஜனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை வளர்த்துக் கொள்ளக்கூடியதுக்கு ஏதுவாக எல்லா பகுதிகளும் இருக்கும். ஆகவே சிரமத்தோடு, மிக சிரமத்தோடு நம்முடைய தலைமை பேராயர் டாக்டர் கோவிச்சில் அவர்கள் இதை நமக்காக மிகவும் சிரமத்தோட பல இடங்களுக்கு பயணம் செய்து இதை மிக நேர்த்தியாக அதை நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை தற்ற நாமத்திற்கு மகிமை. இதுல வாலிபர் பகுதி இருக்கிறது, சிறுவர்கள் பகுதி இருக்கிறது, பெண்கள் பகுதி இருக்கிறது, ஊழியர்களுடைய பகுதி இருக்கிறது. இது போன்ற நிறைய பல்வேறு செஷன் இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம். இது சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இது நமக்கு பயன் தரக்கூடிய மிக நேர்த்தியான, தேவையான, ஆசீர்வாதமான பகுதிகளை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். அதில் விசேஷமாக ஒவ்வொரு நாளும் இது 4 நாள் நடத்தப்படுகிற ஒரு சிறப்பான கூட்டம். இந்த 4 நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விதமான சிறப்பான பகுதிகள் அதுல கலந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமா நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்திய கிறிஸ்துவ தேவ சபையினுடைய கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எங்கே இருந்தாலும் இதை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அதை திருச்சபையோடு கூட சேர்ந்து உங்களுடைய சபைகளில் டிவியில் அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்து மக்கள் காணும்படி செய்து அதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட அவர்களை வழிநடத்தும்படி அன்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே ஒரு பகுதியை கூட நீங்க வந்து தவற விடாமல் அது இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பிரயோஜனமா, ஆசீர்வாதமா, ஆச்சரியம் ஊட்டக்கூடிய, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய, நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில அவைகள் சிறப்பாக அமைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல முறையில தியான கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கர்த்தர் தாமே இந்த கூடுகையின் 4 நாட்களும் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த கூட்டங்களையும் அதை பங்கு பெறுகிற அதில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு மறைமண்டலமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மகிமையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகவனே, அவர்கள் அருமையான இந்த முதல் நாள் இந்த துவக்க இந்த கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த துவக்க நேரத்தில் பேசுகிற, பாடுகிற, எல்லா வகையிலும் பங்கு பெறுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த 4 நாட்களுடைய ஒளிபரப்பிலும் கேட்கிற, பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக, அந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பதிவு செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரின் நேரமும் காலமும் எங்களுக்கு எந்த ஒரு இயற்கையின் தடைகளோ, எந்த விதமான தடைகளோ, இடையூறுகளோ ஏற்படாதபடி அதை நேர்த்தியாக அந்தந்த நேரத்தில் நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இதற்காக மிக முக்கியமாக ஆண்டவர் எங்கள் நடுவில் இருந்து இதை செயல்படுத்துகிற எங்களுடைய பேராயர் டாக்டர் கோவிச்சில் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். மற்ற ஒவ்வொரு மறைமண்டலத்தினுடைய பேராயர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாவட்ட போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சபை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களோடு பங்கு பெறுகிற எல்லா ஊழியர்களுக்காகவும்
நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த கூடுகையின் மூலமாக ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர்கள் கட்டளையிடுங்க. எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி பெருமை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கூட்டத்தினுடைய இந்த நாளுக்குரிய கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அருமையான திண்டிவனம் மாவட்ட போதகர் பாஸ்டர் ஜெபராஜ் சர்க்குணம் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமான அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலவேளைக்காக நன்றி சொல்றதற்காக விசேஷமாக ஆண்டவரே நம்முடைய கிறிஸ்தனுடைய ஐக்கியத்தின் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் ஆண்டவரே இந்த ஆரம்ப நாளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆரம்ப நாளில் கர்த்தாவே விசேஷமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமும் கர்த்தர் ஒப்படைக்கிற தாவை கர்த்ததாம் இந்த ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இதில் பங்கு கொள்கிற எங்களுடைய தலைமை பேராயர் பிஷப் ஐயாவுக்காக, ஆந்திர பிஷப் அம்மா அவர்களுக்காகவும், அதே போல கர்த்தாவே சென்னையில் இருக்கிற தேர்ட் டிவிஷனில் இருக்கிற அருமையான பிஷப் ஐயா அவர்களுக்காக, இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு அருமையான போதர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலே எடுக்கிற இந்த எல்லா விதமான காரியங்களையும் அவங்க கர்த்தரை போடுகிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீக்கி நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தந்து இந்த கன்வென்ஷன் கூட்டமானது நல்ல முறையில் நடைபெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே துவக்கம் முடியும் மட்டுமாக நீர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னமும் தெய்வ வழிநடத்தலும் இந்த இடத்துல எங்களை முற்றிலுமாக ஆண்டவரை வழிநடத்த செய்யும். எங்களை தாழ்த்து முடக்கிறத ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்திய கிறிஸ்தவ தேவ சபை ஜெனரல் கன்வென்ஷன்ல தேவனுடைய நாமத்தை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை என்ற பாடலை நாம் பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதையில் திரும்பி பார்க்கும் விதமாக இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி நீரனை அமர்ந்த தன்னை அண்டையில் தூக்கி நீரனை
ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார், சிறுவன் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய திட்டங்கள் இன்னும் இருக்கிறது. அதனால்தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் உயிரோட வச்சிருக்கிறார். ஒரு சித்த நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி பார்த்து சொல்வோம். அல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென். ஆண்டவரே, அப்பா, நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நம் மத்தியிலே தேவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே தேவன் காற்றாக அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்த போது சீஷர்கள் மத்தியில வந்த தேவன் நம் மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே.
உம்முடைய ஆசீர்வாத மழையை பொழிந்து கொண்டிருக்கிறீர்கள். அக்கினியாக உம்முடைய அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கூட தகப்பனே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இதுவரைக்கும் வந்த உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. இந்த கன்வென்ஷன்ல மீண்டும் தேவ பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்திலே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சிரித்த முகத்தோடு கரங்களை சத்தமாய் தட்டி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம என்ன பண்ண போறோம்? மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அனைத்தையும் அருளிடும் என்ற பாடலை பாட போறோம். Thank you Jesus. கரங்களை தட்டி பாடுவோமா? அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுங்க. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா. எல்லா கரங்களும் உயர்த்தி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. மீண்டும் சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் என்
விட்டு கடந்து போயிடுச்சு. என்னுடைய சரீரத்துல ஒரு பயங்கரமான ஒரு வியாதியோடு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு நோயோடு நான் வந்திருக்கிறேன். இன்னும் நான் ஆட்டினா சொல்லல, நான் டாக்டர் கிட்ட கூட நான் சொல்லலன்னு ஒருவேளை சொல்லி நான் ஏசப்பாட்ட சொல்ல வந்திருக்கேன்னு ஒருவேளை வந்து நிக்கிறீங்களா? இன்றைக்கு அவர் உங்களை சுகப்படுத்தும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் நான் இழந்து நான் நிற்கிறேன்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு மனிதனை குறித்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து உன்னுடைய ஒரே பேரான குமாரனை வந்து பலியிடுன்னு சொன்ன போது ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் பலியிட போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்து, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவனை, எனக்கு பயந்தவனை நான் அறிஞ்சிருக்கிறேன், எனவே உன் பிள்ளையாண்டன் மேல கையை போடாதன்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்துல தேவ சமூகத்துல கர்த்தர் உங்களை பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. He will take care of you. உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. இப்போ இந்த நேரத்துல மீண்டும் யெகோவா ஈரேன்னு அவர் ஆராதிக்க போறோம். ஆனா எப்படி தெரியுமா? என் தேவன் என் பிரச்சனைகளை மாற்றிவிட்டார் என்று விசுவாசத்தோடு ஆபிரகாமை போல அவர் பாட போற உங்க விசுவாசத்தையும் கனப்படுத்தும்படி அவர் இன்றைய நாள் வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. கரங்களை உங்களுடைய சுகவீனமான இடத்துல வச்சுக்கோமா? ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிப்போமா? ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா. நீங்க தான் பாட போறீங்க. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? அவருடைய கரம் நம்மளை தொடுகிறது, நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறது. கர்த்தர் அவருடைய வல்லமை நான் நிரப்புகிறார். யெகோவா ஈரே. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், நம்மை அபிஷேகிக்கிற கர்த்தர். யெகோவா ஈரே. Yes, Jesus. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை ரொம்ப சார்ந்து இருக்கிறீங்க? கடந்த நாட்கள்ல கொரோனாவுடைய பாதிப்பு எத்தனை லட்சங்களை அழிச்சிச்சு நமக்கு தெரியாது. நமக்கு நியூஸ்க்கு வந்தது கம்மி, ஆனா எத்தனை பேரை கொள்ளையிட்டது என்பது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு தேவன் உங்களை என்னை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பீரியட்ல நாங்களும் எங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டோம். ஆனா சின்ன வயசுல எனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அவர் என்ன வசனம்னா, சங்கீதம் 23, மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். நல்ல மனப்பாடமா தெரியும், அடிக்கடி நாங்க சொல்லியிருக்கிறோம், எல்லா நேரத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையை நாங்க அனுபவிச்சது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பீரியட்ல, இந்த பாதிப்பு நேரத்துல இந்த வார்த்தையினுடைய ரியல் மீனிங் என்ன, அந்த பயப்படாதே என்ற அந்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கரம் எங்களை தூக்கி எடுத்த அந்த கிருபையை எங்களால உணர முடிந்தது. நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அநேகரால சொல்ல முடியும். நீங்களும் ஒருவேளை வேற விதமான பாதிப்புகளுக்குள்ள போயிருக்கலாம், ஆனா இந்த வசனம் எங்களை தாங்கி எங்களை பிடித்தது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரத்துல. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மேல யாரெல்லாம் சார்ந்து
பார்க்கிறீங்களோ அவன் ஒரு நாளும் அவன் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. இந்த பூமியில வேற எதை சார்ந்திருந்தாலும் வெட்கப்பட்டு போயிருவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அந்த வார்த்தையின் மேல், அந்த கண்மணின் மேல் நம்ம சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மளை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கூட்டத்துல? ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாட போறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேனே என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி விட்டு சொல்லுமா, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவனை சந்தித்து வந்திருக்கிறார். யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சும்மா யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெப சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போக போறோம். அப்படியே ஜெப சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்காக நமது நெல்லை மாவட்ட போதகர் பாஸ்டர் இளங்கோவன் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதனை தொடர்ந்து கிறிஸ்துவ தேவ சபையின் சித்தூர் மாவட்ட போதகர் பாஸ்டர் ராபர்ட் அவர்கள் இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்தை செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே,
நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் தேவனே, எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நடத்துகிற தாசர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர்களை தேவ நாம மகிமைப்படும்படியாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிறதானே ஆண்டவரே. கர்த்தாவே, தாசர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து அந்த இடத்தில் ஒளி வீசும் கற்களாக அவர்களை பயன்படுத்தவும் ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆண்டவர் வைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே தேவைகளை சந்தித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஐக்கிய கன்வென்ஷன்ல சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்தியா ஐக்கிய கன்வென்ஷன் கூட வந்திருக்கிற அனைத்து பிஷப்மார்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் கோஜிக் பாஸ்டர்ஸ் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த வாழ்த்தையும் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்போது கேட்க போகிறோம். எனக்கு கொடுத்ததான தலைப்பு என்னவென்றால், அழுகையை களிப்பாக்கும் தேவன், God who changes weeping into joy. அதற்காக இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஆமென். இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில இஸ் a spiritual lady, ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அவள் ஜெபித்து ஒரு பதிலை பெற்றுக்கொண்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நியாயாதிபதிகளுடைய காலங்கள் முடிந்து ராஜாக்களுடைய காலத்துக்குள்ளாக இங்கே 1 சாமுவேலை நாம் பிரவேசிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோல இந்த ராஜாக்களுடைய காலங்கள் ஆரம்பித்த நாட்களிலே இந்த 1 சாமுவேலை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை இந்த உலகத்துக்கு அனுப்புகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே சாமுவேல் அநேக ராஜாக்களை இங்க அபிஷேகம் பண்ண கர்த்தர் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே அன்னாள் கொஞ்சம் வாழ்க்கையிலே மிகவும் அவள் கவலைப்படுகிறவர்களாக, கண்ணீர் உடைக்கிறவர்களாக, வாழ்க்கையிலே கசந்து போன ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே அழுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவள் கண்ணீர் உடைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால இந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம அழுகையை களிப்பாக்குற தேவன் என்பதை இந்த அன்னாருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அன்னாருடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிற இந்த காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்கானாக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அதுல ஒருவர் பேர் பெனினா, இன்னொரு பேர் அன்னா. அநேகமா யூதர்களுடைய அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே திருமணம் ஆனவுடனே நல்ல ஒரு குழந்தை எதிர்பார்ப்பார்கள். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது அவருடைய குடும்பத்துக்கு அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அவமானமாகவோ அல்லது ஒரு பெரிய டென்ஷனாக காணப்படும். அதுபோல எல்கானா வாழ்க்கையில் திருமணமானது அங்கே கொஞ்சம் வருஷங்கள் ஆன பிற்பாடு அவன் குழந்தை இல்லாத காரணத்தினால இன்னொரு திருமணத்தை அவன் செய்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியில தேவன் வானத்தை பூமியை படைத்த போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று. அந்த வாக்குத்தத்தத்தை இங்கே அண்ணால் நினைவு கூறுகிறார். அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து அண்ணால் இங்கே ஜெபிக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து அண்ணாருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறதை நாம் இங்கே காணலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் இங்கே பார்க்கும்போது இப்படியாய் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அங்கே இங்கே நாம் பார்க்கும்போது அண்ணால் தன்னுடைய
வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறது நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த உலகத்துல யாராலும் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது, யாராலும் நம்முடைய கவலையை தீர்க்க முடியாது. காரணம், இந்த உலகத்துல 20% ஆஃப் பீப்புள் வந்து ஏன் நம்முடைய துக்கத்தை தீர்க்க முடியாது என்றால், 20% இந்த உலகம் உனக்கு துக்கம்னா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு 20% உலகத்துல ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அடுத்தது 80% மக்கள் இந்த உலகத்துல எப்படி காணப்படுகிறார்கள் என்றால், உன்னுடைய துக்கத்தை நடத்த சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீர் நடத்த பகிர்ந்து கொள்கிறாய், ஓகே, ஆனால் உனக்கு இருக்கிற துக்கம் தான் எனக்கும் இருக்கிறது, நீ வடிக்கிற கண்ணீர் தான் நானும் வடிக்கிறேன். அதனால எதிர்க்க அவன் நல்லா பேசுற மாதிரியா இருக்கும். ஆனா நான் மறைந்த பிற்பாடு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இவளை காட்டால் எனக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு அதிகமான கண்ணீர் இருக்கிறது, எனக்கு அதிகமான கவலை இருக்கிறது என்று இந்த உலகம் காணப்படுகிறது. அதனால அண்ணா நீங்க பார்த்தால் எந்த மனிதனிடத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம், நம்முடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம் என்பதை அறிந்து கொண்டார். அதனால் அண்ணால் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி இங்க ஓடி வருகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலே பதில் உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கண்ணீரை களிப்பாக்க முடியும் என்பதை அண்ணால் உணர்ந்ததுனால ஆண்டவருடைய சமூகத்தை இவள் தேடி வருகிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்துல சபையில் இருக்கிற விசுவாசிகளானாலும் சரி, அனைவரை நாம் பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில கண்ணீர் வரும்போது, கவலை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துக்கம் வரும்போது அவர் அநேக மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள், உலகத்தை தேடி ஓடுகிறார்கள். அதனால் அவர் சரியான ஒரு பதில் காணப்படவில்லை. ஆனால் அண்ணாலோ கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வருகிறார். இப்பொழுது நம்முடைய கண்ணீர் களிப்பாக மாற வேண்டுமானால் அண்ணாவுடைய வாழ்க்கையில அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறினது. அது காரணம் என்ன? முதலாவது, அண்ணாவுடைய வாழ்க்கையில நாம் கண்டது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹியூமிலிட்டி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றார். அடியாள் என்றார், சர்வன் அப்படின்னு தன்னை அழைத்துக் கொள்கிறார். அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தன்னை தாழ்த்துகிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது பெருமையோடு அமர்வதை நாம் பார்க்கிறோம், பெருமை கொள்வதை நாம் பார்க்கிறோம், பெருமையின் வார்த்தைகளை பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அண்ணாலோ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது தன்னை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட்டார். இன்னைக்கு உலகத்துல கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அநேகர் தங்களை தாழ்த்துவதில்லை. ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை முடிவிலே காணப்படுவதில்லை. சபைக்கு வருகிற ஆரம்பத்தில், ஆண்டவரை வருகிற ஆரம்பத்தில் இருக்கிற தாழ்மை நாளுக்கு நாள் குறைகிறது. அவர்கள் வாழ்க்கை மாறும்போது, அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறும்போது, அவருடைய ஸ்டேஜ் மாறும்போது தன்னுடைய தாழ்மை அவர்களை இழந்து பெருமை கொள்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நீ பெருமையோடு வருவாயானால் ஒரு நாளும் உன்னுடைய கண்ணீர் களிப்பாய் மாற முடியாது. ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியாது. இங்கே கர்த்தர் ஏன் அண்ணாவுடைய வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட்டார். ஆபிரகாமோடு பார்க்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால் வரும்போது ஆபிரகாம் எவ்வளவு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக காணப்பட்டார். ராயல் ஃபேமிலி, ரிச் மேன். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆதியாகமம் 18:27 நாம் வாசிக்கிறோம், தூளும் சாம்பலும் ஆகிய நான் அப்படின்னு அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய, அவருக்கு ஏற்கனவே 318 பேர் வேலைக்காரர்கள் நாம் இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம 1-2 பேர் வேலைக்காரர் இருந்துட்டாவே இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பெருமை வந்து விடுகிறது. அவர்கள் பெரியவர் நடக்கிறதை பேசுகிறது நாம் இங்க பார்க்கிறோம். ஒரு 318 வேலைக்காரர்கள் உள்ள ஒரு பெரிய பணக்காரர். ஆனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தன்னை தாழ்த்தினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நீ உன்னை தாழ்த்துவாயானால், யார் ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறானோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிறது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துக்கத்தில் கண்ணீரை நீ காணப்படுகிறாயோ, இன்றைக்கு உன் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்த ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்.
இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 8ஆம் வசனம் படிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இங்கே பார்க்கும்போது இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை, ஒரு கோரல் நடந்தது. நான் தான் ஊழியம் செய்யணும், எப்ப பாரு மோசே தான் ஊழியத்தில் இருக்கணுமா, அவர் தான் எப்போ மைக்க பிடிக்கணுமா, அவர் தான் எப்போ ஸ்டேஜில் வைக்கணுமா, அவர் தான் எப்போ வர்ஷிப் பண்ணணுமா, அவர் தான் எப்போ பாரு மூப்பரா இருக்கணுமா என்ற ஒரு பெரிய சண்டை அங்க சபைக்குள்ள ஆரம்பிக்கிறது. அதனால ஆண்டவர் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த கோராகு கூட்டத்தார் ஏறக்குறைய 250 பேர் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அவர்கள் எல்லாம் விரோதமாக எழும்போது முழுமுறுக்கும் போது ஒரு பெரிய அங்க ஒரு கோரல் ஆரம்பிக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, கூப்பிட்டு யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்றது, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் சண்டைகள் வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், மோசே எல்லாரும் வர சொல்லு, எல்லாம் ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை கொண்டு வந்து என்ன பண்ணோம், அந்த ஆசரிப்பு கூடத்தில் வைக்க வேண்டும். அப்போ 12 கோல், 12 கோத்திரத்துக்கு 12 கோல். ஆண்டவர் சொன்னார், அங்க எல்லா கோலும் பேருங்களை ஏற்ற சொன்னார். ஏன்னா யாரு லாஸ்ட்ல அந்த துளிர் விட்டு இருந்தா யான் கோல் தான் அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்லிப்பா அந்தந்த கோல் மேல பேர்களை ஏற்ற சொன்னார். ஒரே ஒரு நைட்டு தான். மறுநாள் காலையில அவன் வந்து பார்க்கும்போது அந்த கோல் என்ன செய்துச்சு, துளிர் விட்டு இருந்தது. அல்லேலூயா. அது வந்து காய் காய்த்திருந்தது, பூ பூத்து பழம் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு நைட்ல நடக்குமா? நடக்காது. ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஒரே நைட்ல அந்த கோல் துளிர் விட்டது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில மறித்து கிடக்கிற காரியங்களை துளிர்விட செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட துக்கமோ கவலையோ கண்ணீரோ நம் வாழ்க்கையில காணப்பட்டாலும் இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்கிற நீ யாரா, எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ அது போல வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் ஆசீர்வாதங்களும் நன்மைகள் கிருபைகள் அற்புதங்களும் துளிர்விட செய்ய கர்த்தர் இன்றைக்கும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கும்போது எவ்வளவு துக்கம் இங்கே அண்ணாவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் அழுது கொண்டிருக்கிறார். அவர் சாப்பிடவில்லை, மனோ வேதனையில் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் மனிதனுக்கு கண்ணீர் கவலை பல விதத்தில் வருகிறது. ஆனால் அண்ணாளுக்கோ குடும்பத்தின் மூலமா கண்ணீர். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. யார் என்றால் சகோதரி. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறது யாரா இருந்தாலும் உன் வீட்டுல உன் சகோதரி மூலமா நீ கண்ணீர் உடைத்துக் கொண்டிருக்கலாம். உன் சகோதரன் உன்னை கண்ணீர் உடைக்க காரணமா இருக்கலாம். உன் கணவனால் அது மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ நம்ம கூட இருக்கிறவங்க. அதனால வெளியில் இருக்கிறவங்க யாரும் அழ வைக்கல. குடும்பத்தில் இருக்கிற தன் சகோதரி அழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இவளுக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தினால அவளுக்கு குழந்தை பிறந்தது. நான் நினைக்கிற ஒரு அண்ணால் போய் அந்த குழந்தையை தொட்டு இருப்பான், அந்த குழந்தையை தூக்கி இருப்பான். சி தூரப்போ மலடி, நீ வந்து என் குழந்தையை தூக்கிறதா? பல விதமான காரியங்கள் அங்க பேசியிருப்பான். சொல்லுவாங்க, அடி வேணாலும் வாங்கிடலாம், அடிய மறந்துடலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, சொல்ல மறக்க முடியாது. அது அப்படியே காயம். அடி வந்து மேல காயத்தை உண்டாக்கும், அதை ஆட்டிக்கலாம். ஆனா சொல்லு வந்து உள்ளத்தில் காயத்தை உண்டாக்க காரியமா இருக்கிறது. அதை ஆற்ற ஒருவரால் முடியாது, ஆண்டவர் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே நைட்டை கன்வென்ஷன்ல இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறாய், என்ன கவலையோட துக்கத்தோடு பாரத்தோடு சஞ்சலத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய், இன்றைக்கு உன் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்ற இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்ற கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்ய வேண்டும்? அண்ணாவை போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது அவருடைய சமூகத்துக்கு நாம் வந்து நாம் தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரதே இல்லை, சர்ச்சுக்கு வரதே இல்லை. சோதனை வந்தா, கஷ்டம் வந்தா, வியாதி வந்தா, போராட்டங்கள் வந்தா ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஆண்டோட சமூகத்தை நாம் தேட வேண்டும். இன்றைக்கு நாம் கண்ணீரை கர்த்தர் களிப்பாக்க முடியும். அடுத்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து நீ எப்படி என்ன அழுது எனக்கு என்ன அப்படின்னு போறவர் அல்ல, கண்ணும் காணாம போகிறவர் அல்ல. ஆண்டவர் கண்ணீரை களிப்பாக்குகிறவர். அட்டாருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி அவளுக்கு அழகான ஒரு குழந்தை கொடுத்து அந்த ராஜாக்களுடைய காலங்கள் அந்த ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண நியாயாதிபதிகள் காலங்கள் முடிந்து ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற காலத்துக்குள்ள அதற்கு முன்பதாக கர்த்தர் தீர்க்கதரிசி இந்த உலகத்துக்கு அண்ணாலும் ஒரு ஜபத்தை கேட்டு கர்த்தராக அனுப்பினார். இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் கூட கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஜபங்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய கண்ணீர் கழிப்பாய் மாற கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். இரண்டாவது, நம் கண்ணீர் கழிப்பாய் மாற கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அடுத்து நாம் இங்கே பார்க்கிறோம், நாயின் எனப்பட்ட ஒரு கிராமம். அங்க ஒரு விதவை நாம் அங்கே பார்க்கிறோம். அவளுக்கு ஒரே ஒரு மகன், வாலிப வயசுல அவன் மறித்து விடுகிறான். எவ்வளவோ கனவு கண்டிருப்பான். நீங்க வாலிப பிள்ளைகள் பெற்றோரை சுமந்து அவளை கனப்படுத்த வேண்டிய ஒரு வயது. இன்னைக்கு நம்ம தேசத்துலதான் வயது ஆயிடுச்சுன்னா அவங்கள வேலை இல்லை. நான் கூட காலையில பிஷப் அம்மா பேசினேன். சரி, நம்ம ஜப்பானுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல அவங்க கண்ட சந்தோஷமான காரியம் என்னன்னு சொன்னா, வயது சென்றவர்களை கனப்படுத்தி ஒரு தேசமா இருக்கிறது என்று அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம தேசத்துல வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க ஓரங்கட்டுறாங்க. கேள்வி நீ ஓரம் உண்டு ஓல்டேஜ் ஹோம்ஸ் அதுக்குன்னு கட்டி வச்சிருக்கிறாங்க நிறைய இந்தியாவில். ஆனா அவங்க சொன்னாங்க, ஜப்பான்ல பார்க்கும்போது அவங்க எல்லாரும் வயது சென்றவங்களாம் நேசிக்கிறாங்க, அவங்களை கனப்படுத்துறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க. நம்ம பிஷப் பேவினை எவ்வளோ அவங்க போகும்போது அவர் என்னன்னு கூப்பிடுறாங்க, அவங்க இருக்கிறவங்க கிராண்ட்பான்னு கூப்பிடுறாங்க. அதனால யோசித்து பாருங்க, வாலிப வயதிலே தன் மகனை எழுந்த ஒரு விதவை, அந்த வாலிபன் மேலே எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க. ஐயோ, இந்த வாலிப பிள்ளை நம்ம வளர்ப்பான், எதிர்காலத்துல நம்ம தூக்கி சுமப்பான், நமக்கு ஆதரவா இருப்பான், நம்மளுக்கு உதவியா இருப்பான். பெற்றோருக்கு உதவியா இருக்க என்ற வாலிபன் இன்றைக்கு மறுத்து கிடக்கிறான். அந்த நாயின் விதவையினுடைய கண்ணீர் எப்படியா இருக்கும் பாருங்க. அவருடைய ஆசை, அவருடைய கனவெல்லாம் வீணாய் போய்விட்டது. ஐயோ, வாலிபன் மறுத்து விட்டானே. அப்போ வாலிப பிள்ளை மறுத்து விட்டு நம்ம சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கிறனால வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெனரலா நம்ம வீட்டுல கூட யாராவது நம்ம சொந்தக்காரங்க நம்ம தெரிஞ்சு மறிச்சுட்டா ஜனங்களா வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நல்லா அழு, இன்னும் அழுன்னு சொல்லுவாங்க, அழாதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லுவாங்க, ஜனங்களா வந்து அழாதுமா, சரி போட்டு அழாதுமா, அப்படிதான் சொல்லி இருப்பான். அதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார். அவர் என்ன சொன்னார் வாசிக்கிறோம் 13ல, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி ஜனம் பார்க்கறாங்க. என்னப்பா இவ்வளவு நேரம் வந்து ஜனம் எல்லாம் அதுதான் சொன்னாங்க, இவரு இயேசு கிறிஸ்து இவரு அந்த வார்த்தை தான் சொல்றாரு, இது ஒரு பெரிய வார்த்தை கிடையாது, இதுல என்ன மாற்றம் உண்டாயிட்டு போகுது நீங்கள் நினைத்து இருக்கலாம், யோசித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, அழாதே என்று சொன்னதுக்கும் மனிதர்கள் அழாதே என்று சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இந்த மனிதர்களாம் வந்தவங்கெல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து அழாதே அழாதே அழாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அழைய நிறுத்தின பாடல் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அழாதே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அழுகை நின்று போனோம். கர்த்தர் கண்ணீரை கழிப்பாய் மாற்றினார். மனிதனுடைய வார்த்தைகள் அழாதே என்ற ஒரு வெறுமையான வார்த்தைகள் தான். ஆனா ஆண்டவர் சொல்வார், ஆனால் அழாதேன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் பதிலையும் வைத்திருப்பார். ஆனா மனிதனிடத்தில் அழாதே என்ற வார்த்தை தான் இருக்கிறது, ஆனா அது பதில் இல்லாதவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஒரு காலத்துல ஒருத்தர் அழுத பயங்கரமா அழுவாங்க, கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல நான் கூட பார்க்கிறேன், யாரும் மறைச்சிட்டு அழறது இல்லை, அழகுவானா இப்ப குறைஞ்சிட்டாங்க. கல்யாணத்துக்கும் டான்ஸ் ஆடுறோம், பேண்ட் அடிச்சு செத்துட்டு ஒரு பக்கம் சாப்பிடணும், இப்போ டான்ஸ் ஆடுறோம். இவருக்கு நேரத்துக்கு டான்ஸ் ஆடுறான்னு அவனுக்கே தெரியல. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அழகுவானா குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நான் கேள்விப்படுறதுன்னா இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல பாம்பே, இந்த மாதிரி கல்கட்டா, இந்த மாதிரி இடத்துக்குள்ள நிறைய பேர் மறுத்து விட்டார், அழகுக்கு ஆள் இருக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவர் சொல்லிட்டோம்னா ஒரு குரூப்பை கொண்டு வந்து ஒரு வேன்ல இறக்கிடுவார்.
வரதுக்கு முன்னாடி அவர் கான்ட்ராக்ட் பேசிடுவார். இவ்வளவு நேரம் இத்தனை ஒரு இவ்வளவு காசு அப்படின்னு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுது 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 புலமின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் 8 ஹவர்னா 8 ஹவர். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சா எல்லாம் எழுதுக்குவோம், வாங்கப்பா 5 மணி ஆயிடுச்சு கிளம்பலாம். மனத்தை சொல்லுவார், பேமெண்ட் வாங்கிக்கோ எங்க போகலான்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா அழகுக்கு ஆள் இருக்காது, மொத்தமே காலு. இன்றைக்கு இங்கே நாயனுடைய வாலிபன் மறுத்து விட்டான். தாயோ உண்மையான கண்ணீரை நாம் இங்க பார்க்கிறோம். அந்த அழுகை யாராலும் நிறுத்த முடியல. யார் சொன்னாலும் அந்த விதவை அந்த அழுகையை நிறுத்தவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு, அந்த பாடியை தொட்டார். அல்லேலூயா. அந்த பாடியை தொட்ட அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு, அழாதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடியை தொடுகிறார். அழாதேன்னு சொல்லி எல்லாரும் சொன்ன வார்த்தை தான். காலையில இருந்து அந்த விதவை கேட்ட வார்த்தை தான் அழாதே என்பது. அதே வார்த்தை தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, அழாதேன்னு சொன்னார். வாட் மேக்ஸ் டிஃபரன்ஸ்? நாம் அழாதேன்னு சொன்னா அதை செய்ய முடியாது, அவர் அழாதேன்னு சொன்னா அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. மனிதன் அழாதேன்னு சொன்ன வார்த்தையில் சொல்லுவான், ஆனா ஆண்டவர் அழாதேன்னு சொன்னார் அதை கிரியையில் செய்து முடிப்பார். அவர் கிரியையில் அற்புதங்களை செய்து நம்மை ஆதரப்படுத்தி கண்ணீரை துடைக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். பாடையை தொட்ட உடனே ஆண்டவர் அதை தொட்ட, வாலிபனே எழுந்துரு. இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், பிரதர் எழுந்துருங்க நம்ம சொன்னா எழுந்துருப்போம். அப்படி சொல்லி எழுந்துருவோம். நிறைய பேர் எழுந்துக்க மாட்டாங்க, கேட்காத மாதிரி இருப்பாங்க. அப்படியே தட்டி பிரதர் எழுந்துரு, உங்களுக்கு தான் சொல்றேங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து வாலிபனை பார்த்து ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, எழுந்துரு. உடனே அவன் என்ன செய்யலாம், ஃப்ரெண்டு சொல்ல கேட்டு எழுந்து உட்காந்து வாலிபன் எழுந்து விட்டான். அப்போ அவங்க உயிர் தேர்ந்த உடனே அந்த தாய் என்ன செய்திருப்பாங்க, நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், அழுகையை நிறுத்தி இருப்பார். அல்லேலூயா. அழுகையை நிறுத்தது மாத்திரம் இல்ல, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த பாடி எடுத்துதான் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போய் கொண்டு இருக்கிறாங்க. அங்க முன்னால பாடுறவங்க, ஆடுறவங்க, டான்ஸ் போடுறவங்க, பேண்ட் அடிக்கும், நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த தாய்க்கும் நடனம் ஆடி இருப்பாங்க நினைக்கிறேன். அழுகையை நிறுத்தினான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய துக்கம் என்ன, உன்னுடைய கண்ணீர் என்ன, உன்னுடைய கவலை என்ன? இன்றைக்கு எவ்வளவு பேர் COVID-19 இந்த கொரோனா வைரஸ்னால ஒவ்வொரு குடும்பத்துல கண்ணீர், தகப்பனை எழுந்து, கணவனை எழுந்து, மனைவி எழுந்து, பிள்ளைகள் எழுந்து கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்ற கர்த்தரால் முடியும். இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை, உன் கணவனுடைய கண்ணீரை, உன் மனைவியுடைய கண்ணீரை, உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்ற நாம் ஆராதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். கண்ணீரை களிப்பாக்குறார். முதலாவது நம்முடைய கண்ணீரை களிப்பாக்க வேண்டுமானால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, நாம் கண்ணீர் களிப்பாக்க வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நாம் கண்ணீர் களிப்பாக்க வேண்டுமானால் ஆண்டோட வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. 100 அறிந்திருந்தான். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் பிழைப்பான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம். அங்கே பேதுரு இரவு முழுவதும் அவன் வலை வீசி மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே ஆண்டவர் பையனை நிற்கிறார். பேதுரு வெறுமையா துக்கத்தோடு நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு காலையில் வந்து அவன் அழுது நிற்கிறான். யாரும் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு காலையில் வந்து அந்த மீனெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி கொண்டு போய் சேல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனாதான் அன்னைக்கு அவன் சாப்பாடு குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு காலையில் வந்தா ஒரு மீன் கிடைக்கல. இப்ப ஆண்டவர் வந்தார். பேதுரு பார்த்து என்ன சொன்னாரு, ஆழத்தில் தண்ணி கொண்டு போ. அப்ப பேதுரு என்ன சொல்கிறான், ஆண்டவரே, கார்பெண்டர் வர்க்கங்கள் வேணா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நீ ஒரு கார்பெண்டரா இருக்கு, அந்த குடும்பத்தில் அதில் அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆனா மீன் பிடிக்கிற தொழில உங்களுக்கு அனுபவம் இல்லை. நாம சின்ன வயசுல இருந்தே ஒருவேளை எங்க ஜெனரேஷனே மீன் பிடிக்கிற தொழில் தான். எந்த நேரத்துல, எந்த டைம்ல, எந்த இடத்துல எந்தெந்த மீன் எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இப்போ ஏன் வலையை அழைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மீன் கிடைக்காத ஒரு நேரம். ஆனால் திருநாள் மீன் வேணும்னா நைட்டுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வலையை வீசி பிடிக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றார், வலையை போடுன்றார்.
பேதுரு ஆண்டவரை பார்க்கிறாரு. ஆண்டவரே, இது இப்போ பகல் நேரம், இருக்கிற மீனெல்லாம் போய் ஆழத்தில் ஒழிஞ்சிக்கிற நேரம், இப்போ போய் மீன் போடுறது வலையை போட சொல்றீங்களே. ஆண்டவர் வலையை போட சொன்னார், வலைகளை போட சொல்ல. லூக்கா 5:5 எப்படி இருக்குது? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். வலை, ஆண்டவர் வலையை போட சொன்னா வலையை தான் போடுவார். நானா இருந்தா வலைகளை போட்டு விட்டு இருப்பேன். ஏன்னா இது மாதிரி கேன்சர் வரணும் வராத வந்திருக்கிறாரு தலைவர், அதனால வலைகளை போட்டு விட்டுடலாம். வலையை போடுனா ஒரே வலை தான் போடுவார், தூண்டில் போடுனா தூண்டில் தான் போடுவார். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் அவர் செய்வார். அப்போ பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டோட வார்த்தையின்படி என்ன பண்ணார்? வலையை போட்ட பிற்பாடு அவர் நினைத்தார், இப்போ இருக்கிற மீனெல்லாம் ஆழத்துல போயிட்டு ஒழிஞ்சு கொள்கிற நேரம், இப்போ மீன் கிடைக்காதுன்னு அவர் நினைத்தார். ஆனால் மிகுதியான மீன்கள் கிடைத்தது. அப்போ இரவெல்லாம் அவர் பட்ட பிரயாசம், காலையில் ஒரு மீன் கூட இல்லையே அப்படின்னு துக்கத்தோடு இருந்த அவருடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். அவர் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை மாற்ற வல்லவர். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்பாயானா உன் வாழ்க்கையில கர்த்தர் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். நீங்க எவ்வளவு பேர் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள், ஆனால் கண்ணீர் துடைக்கப்பட்ட அல்ல, துக்கத்தோடே போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி செய்வதில்லை, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால அவருடைய கண்ணீர் களிப்பால் மாறுவதில்லை. இன்றைக்கு நாம் வந்திருக்கிற யாவரும் நாம் துக்கத்தோடு கவலையோடு திரும்பி போகிறதற்காக கர்த்தரை கொண்டவர்களே. வந்த யாவரை கர்த்தர் பெருக்கமான சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆதரப்படுத்தி அனுப்பும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். மார்க் 10:22 இப்படியா நான் படிக்கிறேன். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், அங்கே ஒரு மனிதன் நம்ம இங்க பார்க்கிற மாநிலத்தில் வருகிறான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடியால் இந்த வார்த்தையை கேட்டு அவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றான், நீ போய் எல்லா கற்பனையும் கை கொள்ளுப்பா, அப்ப நித்திய ஜீவனை கிடைக்கும். அவன் சொல்றான், சிறு வயது முதற்கொண்டு எல்லா கட்டளைகள் என்ன பண்றான், கற்பனைகள் நான் கை கொண்டு வருகிறேன். சரி, அப்படி எனக்கு உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் விட்டு என்ன பண்ண, தரித்திரத்தை கொடு, அப்படி என்ன பின்பற்றிவா அப்படின்னு சொன்னான். அவன் என்ன செய்யறான்? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தவங்க யாரும் துக்கத்தோடு போக முடியாது. ஏனென்றால் கர்த்தர் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். ஆனா இங்க ஒரு மனிதன் நாம பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் நித்திய ஜீவனுக்காக வருகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரம் கொடுத்து எனக்கு பின்பற்றுன்னு சொன்னா அந்த வார்த்தையை அவன் என்ன செய்யல, கடைபிடிக்கல. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்யாததுனால அவன் எப்படி வந்தானோ, திரும்பி போகும்போது சந்தோஷமா போனானா, எப்படி போனோம், துக்கத்தோடு போனோம். ஆனா இந்த ஐக்கிய கன்வென்ஷன்ல இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, நீ துக்கத்தோடு திரும்பி போக கர்த்தர் இந்த வார்த்தை உன்னை கேட்க வைக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாருடைய வாழ்க்கையிலோ பல விதமான துக்கங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம், யாரிடத்தில் போய் சொல்வேன், என் கண்ணீர் எப்போது களிப்பாய் மாறும், என் துக்கம் எப்போது சந்தோஷமாய் மாறும் என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவாயானா, ஆண்டவரிடத்தில் வந்து யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தார்களோ அவர்கள் சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். ஆண்டவரை தேடி வந்து யார் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் துக்கத்தோடு திரும்பி போனார்கள். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீர் எல்லாம் உன் வாழ்க்கையை கண்ணீரை போல இருக்கிறது. கண்ணீர் தான் வாழ்க்கையானது ஒரு பாடல் கூட இருக்கிறது. அந்த உங்கள் வாழ்க்கையை கண்ணீரோடு இருக்கலாம். அந்த கண்ணீரை கழிப்பை மாற்ற கர்த்தரால் முடியும். சங்கீதம் 126 இப்படியா சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இங்கே நம்ம பார்க்க கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பாங்களாம். இன்னைக்கு இந்த வாழ்க்கையில கண்ணீரே உன் வாழ்க்கையா இருக்கணும். இன்னைக்கு இந்த கண்ணீர் ஒரு விதை கோப்பிட்டு இங்கு சொல்லப்படுகிறது. நாம் அடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அது ஒரு விதை. இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கலாம்.
நீ கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாட்கள் கர்த்தர் ஒன்று கூட்டி கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். உன்னை கண்ணீர் கழிப்பாய் மாறுகிற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒருவர் இன்றைக்கே இருக்கலாம். நீ துக்கத்தோடு போக போறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து. மனிதனை நம்பினது போதும். மனிதனை நம்பி உன் கண்ணீர் ஒரு நாளும் சந்தோஷம் மாறப்போவதில்லை. அண்ணாவை போல அவருடைய சமூகத்தை தேடு. அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. உன் கண்ணீரை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? களிப்பாய் மாற்றுவார். யோசித்து பாருங்க. அண்ணால் எனக்கு பதில் என்னதான் இருக்குது அவளுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சேன். ஆண்டவரிடத்துல மாத்திரமே. அவளுக்கு பதில் கிடைத்ததா இல்லையா? பட் தட் இஸ் நாட் ஏ நார்மல் ஆன்சர். அது சாதாரணமான பதில் அல்ல. அவருடைய ஜபத்துக்கு எப்பேற்பட்ட பதில் வந்தது? சிறு வயதிலேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அண்ணால் கர்ப்பத்தில் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பதில் பாருங்க. நம்ம வாழ்க்கைக்குள்ள உங்களோட ஜபத்துக்கு ஒரு பெரிய பதிலை எதிர்பார்க்கலாம். உன் கண்ணீரை கர்த்தர் கழிப்பாக்க இன்றைக்கு அவரது நேரத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். உன்னோட கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொள். எல்லாரும் கண்களும் மூடுவோம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு எங்கேயும் நான் தேடி ஓடி அழைந்து போனேன். எல்லாரும் அழாதுன்னு தான் சொல்றாங்க. உலகமெல்லாம் அந்த வார்த்தை தான் சொல்லுது. ஆனா என் அழுகைக்கு பதில் கிடைக்கல. ஆனா அழாதே நீர் சொன்னீங்கன்னா நீர் பதிலோடு தான் சொல்லுவீர். ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பதில் உண்டு. இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை கர்த்தர் களிப்பாற்ற முடியும். ஆண்டவரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு அண்ணால் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீர் களிப்பாக துக்கம் சந்தோஷமாய் மாற ஒரு சமூகத்தை நாளை தேடி ஓடி வந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் உங்களுடைய ஆலயத்துக்கு உங்களுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக. ஆண்டவரே, தன்னைத்தானே நம்முடைய சமூகத்தில் வந்து தாழ்த்துவார்களாக. ஜெபிக்கும் போது, பாடும் போது, அங்கே ஊழியர் பிரசங்கிக்கும் போது பெருமையோடு உட்கார்ந்து அவள் அசதியா இருக்கிறத நம்ம உலகத்தில் பார்க்கணும். அதனால வந்தவனா திரும்பி போகிறாங்க. அவள் துக்கம் மாறின பாடலை கண்ணீர் கழிப்பா மாறினது இல்ல. எப்படி வேதத்துல ஒரு இடத்துல வந்து துக்கத்தோடு திரும்பி போனானோ அது போல எவ்வளவு பேர் இருக்கும் நாளை தேடி ஓடி வருகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கீழ்ப்படைவதில்லை. ஒரு வார்த்தை கீழ்ப்படும் போது உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாற முடியும். பதில் கொடுக்க நீர் ஒரு மாத்திரமே. அன்றைக்கு அண்ணால் வாழ்க்கையில் கொடுத்த பெரிய ஒரு அண்டவரே ஒரு சின்ன ஒரு ஆன்சர் இல்லை, ஒரு நார்மல் பதில் இல்லை, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு பதிலை நீர் கொடுத்து உங்களுடைய தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு தீர்க்கதரிசி நீர் கொடுத்து அந்த தீர்க்கதரிசி மூலமா ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட ஒரு பெரிய தீர்க்கதரிசி வைத்தினது போல இந்த வார்த்தை கேட்கிற யாருடைய கண்ணீரும் நீ கழிப்பாய் மாற்றி எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாற்றி கொள்வதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் தங்கள் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு உங்களுடைய காலத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ எல்லாரோட துக்கங்கள் மாறுவதாக, கண்ணீர் கழிப்பாய் மாறுவதாக, பதிலோடு திரும்பி போவார்களாக. பதில் கொடுக்கிற இயேசுவின் மூலமே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கொல்கத்தா கிறிஸ்தவ தேவ சபையின் ஊழியர் பாஸ்டர் பிப்லாப் அவர்கள் நமக்காக ஜெபிக்க போகிறார்கள். அவர்கள் வங்காள மொழியில இன்றைக்கு நமக்காக ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் அந்த ஜெபத்தோடு இணைந்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருப்போம். প্রভু যিশু তোমায় ধন্যবাদ দিই যে প্রভু তুমি একটি সুন্দর দিন দেখতে দিয়েছো, এই জন্য তোমায় ধন্যবাদ দিই। প্রভু যিশু তোমার কাছে বিনতি করি প্রভু গো, আমাদের চার্চ অফ গড ইন ক্রাইস্ট ইন্ডিয়ার যে জেনারেল কনভেনশন হয় প্রভু, সেই কনভেনশনকে তুমি আশীর্বাদ করো প্রভু গো। প্রভু গো তোমার কাছে বিনতি করি সেই কনভেনশনে যেসব স্পিকাররা আসবেন প্রভু গো, তুমি তাদেরকে নিরাপদে নির্বিঘ্নে সেই জেনারেল কনভেনশনে পৌঁছে দাও প্রভু গো। তুমি তাদের প্রত্যেককে সুরক্ষা দান করো প্রভু গো। প্রভু গো তোমার কাছে বিনতি করি আমাদের চার্চ অফ গড ইন ক্রাইস্ট ইন্ডিয়ার যেসব বিশপ স্যাররা সেই কনভেনশনে যাবেন প্রভু গো, তুমি তাদের প্রত্যেককে নিরাপদে নির্বিঘ্নে সেই জেনারেল কনভেনশনে পৌঁছে দাও, প্রত্যেককে সুরক্ষা দান করো প্রভু গো। প্রভু গো তোমার কাছে বিনতি করি আমাদের চার্চ অফ গড ইন ক্রাইস্ট ইন্ডিয়ার যে জেনারেল কনভেনশনের জন্য যে ফাইন্যান্সিয়াল প্রয়োজন প্রভু গো, তুমি যুগিয়ে দাও প্রভু গো। সেই জেনারেল কনভেনশনের জন্য যা কিছু প্রয়োজন সমস্ত কিছু যুগিয়ে দাও। ঊর্ধ্ব থেকে তুমি সেই জেনারেল কনভেনশনকে তুমি আশীর্বাদ করো প্রভু গো। প্রভু গো তোমার কাছে বিনতি করি সেই কনভেনশনে যারা উপস্থিত হবেন প্রত্যেককে সুস্থ রাখো প্রভু গো। প্রভু গো প্রত্যেকের পরিবারের ভার নাও, সঙ্গে থাকো প্রভু গো। বিশ্বাস করি প্রভু গো সেই জেনারেল কনভেনশনে আসার জন্য সমস্ত বিশপ স্যারদেরকে তুমি আশীর্বাদ করেছো,
সুরক্ষা দান করেছো প্রভু গো। বিশ্বাস করি প্রভু গো সেই জেনারেল কনভেনশনে আসার জন্য স্পিকার মহাশয়দেরকে তুমি আশীর্বাদ করেছো প্রভু গো, এবং তাদের প্রত্যেককে সুরক্ষা দান করেছো। বিশ্বাস করি প্রভু গো সেই জেনারেল কনভেনশনের জন্য যে ফাইন্যান্সিয়াল প্রয়োজন সমস্ত কিছু তুমি জুগিয়েছো। বিশ্বাস করি প্রভু গো সেই জেনারেল কনভেনশনকে তুমি আশীর্বাদ করেছো। প্রার্থনা শুনেছো, ধন্যবাদ দিই। সকল গৌরব প্রশংসা প্রভু যিশু তোমাকে দিই। এই বিশ্বাসের প্রার্থনা প্রভু যিশু তোমারই নামে চাই, আমেন। இப்பொழுது நம்முடைய கூட்டங்களுடைய மிக விசேஷமான ஒரு நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். நாம் காணிக்கை சேகரிக்கிற ஒரு நேரம். ஆக இந்த காணிக்கை கொடுக்கிறவர்களிடத்துல நம்முடைய தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறபடி இந்த நாளுக்குரிய நாம் காணிக்கைகளை தாராளமான காணிக்கைகளை நாம் படைப்போம். இந்த காணிக்கை பாடல் சகோதரி பிளஸ்ஸி அவர்கள் ஒரு விசேஷித்த சிறப்பு பாடல் பாடும் பொழுது இந்த காணிக்கை ஏறெடுக்கப்படும். அதற்கு பின்பு இந்த காணிக்கை படைத்தவர்களுடைய இந்த ஆசீர்வாதங்களுக்காக அருமையான ராணிப்பேட்டை மாவட்ட போதகர் பாஸ்டர் பால்ராஜ் ஐயா அவர்கள் ஜெபிப்பார். மனக்குழப்பங்களால் உடைந்து போனாயோ, உடவியாதிகளால் தவித்து போனாயோ, மனக்குழப்பங்களால் உடைந்து போனாயோ, உடவியாதிகளால் தவித்து போனாயோ. உன் ராஜா உயிரோடு இருக்கிறார், ஆட்சி பேச்சுவார், நல் சுகத்தை தருவார். உன் ராஜா உயிரோடு இருக்கிறார், ஆட்சி பேச்சுவார், நல் சுகத்தை தருவார். அழாதே நீ அழாதே, அழாதே என் செல்வமே, அழாதே என் செல்வமே. உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உன்னையும் மீட்டுக் கொண்டேனே, ரத்தத்தால் தூக்கி எடுத்தேனே. அழாதே நீ அழாதே, அழாதே என் செல்வமே, அழாதே என் செல்வமே. சர்வலோக அதிபதியே, ஆதி மந்தமானவரே, அல்பா உமேகாவுமானவரே, அப்பா அருமையான இந்த இந்தியாவின் ஒழித்துல இந்திய கிறிஸ்தவ தேவசபையுடைய ஐக்கிய ஆண்டவரே பிஷப்பாக அருமையான ஐயாவை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அதன் மூலியமாக 3 ஊழியர்களாக பிரித்து ஆண்டவரே 3வது மறைமண்டல இசையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவரே கருத்துமாய் நடத்தி வந்தீர். இந்த கன்வென்ஷனில் ஆண்டவரே அடுத்தபடியான கருவி தந்தீர் விஷயத்திலும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிரயாசங்கள் வாய்க்கப்படுகிற தேவன் இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் படைக்கப்பட்ட காணிக்கை நீங்கள் அங்கீகரித்து ஆசிரியப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா, நாம மட்டும் மகிமைப்பட்டோம். இயேசு நாமத்தில் ஆமென். நாம் மிக முக்கியமான செய்தி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். செய்திக்காக 5ஆம் மறைமண்டல எவாஞ்சலிசம் டைரக்டர் பாஸ்டர் ஆர்.எஸ். விக்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதன் பின்பு இன்றைய நாளின் செய்தியாளரை இந்திய கிறிஸ்துவ தேவசபையின் முதன்மை பேராயர் டாக்டர் டிவைன் ஜி லாரன்ஸ் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள். நாம் எல்லாரும் ஜெபத்தோடு அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இந்த கன்வென்ஷன் கூட்டத்துங்களுக்காக இந்த நாளில் நடக்கிறதான இந்த செய்தி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே, பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். அதிகாரம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிருபை உள்ளது, அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது, பலன் உள்ளது. ஆண்டவரே அறிவை புகட்டக்கூடியது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது கிரியை செய்யக்கூடாது, ஜீவன் உள்ளது. அந்த நித்திய வசனத்தை உம்முடைய தேவதாசனை கொண்டு இந்த நாளிலே நீர் செய்ய போகிற காரியத்தை செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அன்பின் பிரசன்னம் ஆண்டவரை ஆட்கொள்ளும்படியாய், நிரப்பும்படியாய், ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அக்கினி ஆண்டவரை அவர்களை நிரப்புவதாக.
அவர்களை ஆவிக்குள்ள ஆக்குவீராக. அவர்கள் உம்முடைய கர்த்தாவே நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருவசனத்தின் வல்லமையை உணர்ந்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் தேவ செய்தியாளரை நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக கிறிஸ்தவ தேவ சபையின் இன்டர்நேஷனல் மிஷன் பிரசிடென்டாக இருக்கிற பிஷப் வின்சென்ட் மேத்யூஸ் அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். அவர்கள் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் ஒரு வாழ்த்து செய்தியை கூறுவார்கள். I am so happy to welcome the International Mission President of the Church of God in Christ worldwide, Bishop Vincent Matthews. He is going to greet all the participants of the Holy Convocation of the Church of God in Christ, India. Greetings, nation of India, Church of God in Christ. What an honor and a blessing it is to be with you in your holy convocation. I greet the bishops that are gathered today, Bishop Bevan Lawrence, Bishop Jekmar, and Bishop Victor, my brothers. I honor you. I greet all the superintendents, pastors, missionaries, supervisors, all the great people of India. We love you. I miss the time that I've spent there with you. I've been to India twice with you, and I honor you on both occasions. And I say, God indeed is with you. Please know that we're praying for you. It is clear around the world, nothing is the same. We're living in the last of last days. And how can it be felt most than it is in India right now? When you find yourself surrounded, when it seems like so many are against you. I want to remind you of the scripture that always encourages me, Romans chapter 8, verse 31, which simply says, what shall we then say? If God be for us, who can be against us? God is definitely on your side, India jurisdictions. God is definitely on your side, saints of God. It may not be popular. It may not be common, but just know that as you stand and fight the good fight of faith, that the Lord will uphold you. And so we pray that God will give you the peace of God, which passes all understanding, that will keep your hearts and your minds through Christ Jesus. Our presiding bishop sends his greetings. Our general board sends their greetings. All of the missions workers around the world are consistently and constantly praying for you. And so I say to you, we love you. We pray God's peace upon you. And we pray that the warfare that you fight, that you experience victory on every hand. Even when it looks like defeat, God's victory is there. And if I don't see you there, if I don't meet you there in India, I'll meet you on the other side. I'll meet you in the kingdom of heaven. I'll meet you in heaven. But I'll say one thing to you. We don't fear those who can kill the body. We fear him who can kill both body and soul in hell. I want to pray for you and encourage you in this prayer. Father, I thank you. I ask for your strength and power. I thank you for being God of everywhere. I thank you for reigning over India. I thank you for power over every stronghold that is placed in every province. And I ask that you show yourself. Encourage, strengthen, lift up, elevate, accelerate the work there in India. Father, those who have found themselves in dire situations, whether it's COVID-19, whether it's opposition, whether it's difficulty or finances or just physical difficulty, I ask that you show yourself as God. In the name of Jesus, we bless you, we praise you. Satan is defeated. Every demonic force is defeated, and you are glorified. In Jesus' name we pray. Amen. God bless you. Be blessed. Strengthen one another. Sharpen one another as iron sharpens iron. God be with you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய செய்திகளை கேட்பதற்கு தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்தவ தேவ சபையினுடைய இந்த ஐக்கிய கன்வென்ஷனை நாம் நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இத்தனை வருடங்களும் நாம் தனித்தனியாக ஒவ்வொரு மறைமண்டலங்களிலும் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த வருடத்திலே நாம் சேர்ந்து நேரடியாக நடத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை இருப்பதினாலே இதனை நாம் ஆன்லைன் கன்வென்ஷனாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதற்கு ஒத்துழைத்த அனைத்து மறைமண்டலங்களுடைய பேராயர்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், மாவட்ட போதகர்களுக்கும், சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டிவியின் மூலமாக, செல்போன் மூலமாக இந்த கன்வென்ஷனை பார்த்து எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 1வது மறைமண்டலம், 3வது மறைமண்டலம், அதே போல் 5வது மறைமண்டலம், இந்த 3ம் இணைந்து நாம் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை மட்டும் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஆந்திர பிரதேசத்திலும் இருக்கின்ற அனைத்து சபைகளும் இணைந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டங்கள் 4 நாட்கள் நடைபெறும். இந்த 4 நாள் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கும் நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கும் நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த கன்வென்ஷனுடைய தலைப்பு சிறப்பானதை தரும் மகத்துவ தேவன் என்கின்ற தலைப்பில் நாம் இந்த செய்திகளை கேட்கப் போகிறோம். 6 செய்திகள், 3 வேத பாடங்களும் 3 செய்திகளும் இந்த நாட்களிலே நாம் கேட்கப் போகிறோம். ஆகவே கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு, பேராயர்களை கொண்டு, தேவ பிள்ளைகளை கொண்டு நம்மோடு பேச போகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாள் கூட்டத்திலே நம்முடைய செய்தியை 5வது மறைமண்டலத்தினுடைய பேராயராக இருக்கிற பிஷப் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு தரப்போகிறார்கள். கர்த்தர் அவரை கொண்டு செய்து வருகிற எல்லா கிரியைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திண்டுக்கல்லை தலைமையிடமாக கொண்டு தென் தமிழகத்தில் இருக்கிற சபைகளை அவர்கள் நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நேரத்தில் கர்த்தர் அவரை கொண்டு என்ன பேசுகிறார் என்பதை நாம் எல்லாரும் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முதல் நாள் கன்வென்ஷனில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறார். அதுபோல் 5வது மறைமண்டலத்தின் சார்பாகவும் ஊழியக்காரர்கள் சார்பாகவும் நான் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை நம்முடைய தலைமை பேராயருக்கு கொடுத்து இந்த காணொளி மூலியமாக இந்த உலகம் முழுவதும் இந்த கன்வென்ஷன் நடத்துவதற்குண்டான காரியங்களை வெளிப்படுத்தினபடி நாளை கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய சித்தம் இல்லாவிட்டால் இது எந்த ஒரு காரியத்தை நடத்த முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த நாளிலே அவர் எனக்கு கொடுத்த நம்மளது தலைமை பேராயர் இந்த 5வது மறைமண்டலத்திற்காக கொடுத்து செய்தி கொடுக்கும்படியாக சொல்லப்பட்ட வசனமானது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த நாளிலே இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட நான் பேசுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவை கடந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய ரகசியம் யாருக்குமே தெரியாது. அவருடைய திட்டம் என்னன்னு தெரியாது. பிதா எந்த நோக்கத்திற்காக ஜனங்களை ஏற்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. தேவன் தம்முடைய தாசர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக, தூதர்கள் மூலியமாக கூட தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நாட்களில் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பையும் வந்தது, எச்சரிப்பும் வந்தது. ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் மூலியமாக ஆவியானவர் வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆனால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனத்தின் மூலியமாக, தீர்க்கதரிசியின் மூலியமாக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். கடைசி நாட்களில் யோவேல் 2:28 நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்றும், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வெளிப்படுத்தினார். அதன்படி அது எப்போ நிறைவேறுகிறது என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடியில் அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அது ஃபுல்ஃபில் ஆகிறதை பார்க்கிறோம். ஆகவே அங்கே 120 பேர் கூடியிருக்கிற இடத்துல
பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அவர்கள் பல இடங்களுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் மூலியமாக தேவனுடைய சத்திய சுவிசேஷம் அநேகருக்கு பரம்பினதுனால சுவிசேஷத்தை கேட்பதற்குண்டான மனநிலைமையையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். சுவிசேஷத்தை கேட்டவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், சபைகள் பெருகியது. ஆத்துமாக்கள் 5000 கணக்கு 5000 அப்படியாக நிறைய கணக்கில் அடங்காத ஜனங்களாக பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் எப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது ஆவியானவர் இந்த காரியத்தை சுவிசேஷத்தின் மூலியமாக பல காரியங்களை வெளிப்படுத்தினபடினால ஜனங்களுக்கு அறியாத அந்த நாட்களில் இந்த சத்தியத்தை கேட்ட உடனே எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே வந்து சேர்த்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்படியாக ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்க முடியாது, பிதாவை குறித்து அறிந்திருக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தை அறிந்திருக்க முடியாது, ரட்சிப்பை அறிந்திருக்க முடியாது, பாவ மன்னிப்பை அறிந்திருக்க முடியாது. ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு இருக்கிறது என்பதை கூட அறிந்திருக்க முடியாது. ஆனால் இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தமது ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் சொல்லுவ காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக பரலோகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு தான் அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்களுக்கோ என்பதை யாரை குறிக்கிறது என்றால் புறஜாதி மக்களுக்கு அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அது அறியப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு, என்னுடைய அன்பிலே வந்திருக்கிற உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, என்னை பின்பற்ற உங்களுக்கு இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் சொல்றார். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு இது அருளப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அறியப்படவில்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆவியானோர் ஊற்றப்பட்டதற்கு அப்புறம் ஜனங்கள் நிறைய பெருகினார்கள், சத்தியத்தில் வளர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலையும் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆவியானவர் தாமே அவர்களுக்கு நிறைய சத்தியங்களையும் மறைபொருள்களையும் ஆழங்களையும் கற்றுக் கொடுத்ததினாலே அவர்கள் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, விடுதலை கிடைத்தது, பாவ மன்னிப்பு கிடைத்தது, பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை ஆனார்கள். இதெல்லாம் ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படியெல்லாம் நடக்கல. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு அப்புறம் இவ்வளவு காரியங்கள் நடந்தது என்று பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நடத்துறது யார் அப்படின்னா ஒரு மனுஷனால் அல்ல, ஒரு மனுஷ ஞானத்தில் அல்ல, ஒரு பிரபுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய ஆவியை கொடுத்த அந்த ஞானத்தில் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய சுய ஞானத்தில் அல்ல, நம்ம படித்ததுனால அல்ல, ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை சத்தியத்தை நம்ம எடுத்து பேச முடியும். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, விடுதலை கிடைக்குது, சாத்தான் ஓடுது. அல்லேலூயா. ஆகவே வல்லமை உள்ள ஆவியானவர் கிரியை செய்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற சில ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறி போகும் பொழுது இன்னும் அநேக இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கோ தேவன் அவர் தமது ஆவியினாலே இப்படிப்பட்ட அந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். என்ன வெளிப்படுத்தினார்? நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம் எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தமது தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு
சுவிகார புத்திரராகும்படி நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்தார். ஹல்லேலூயா. சுவிகார புத்திரனா என்னது? அவருடைய சொந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவே ஜனங்களுக்கு தெரியல, நாமெல்லாம் யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அற்புதங்களை கண்டார்கள், அதிசயத்தை பார்த்தாங்க. நீங்கள் என் சம்பத்து என்று சொன்னார் ஆண்டவர், என் ஜனங்கள் என்று சொன்னார். ஆனால் இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் மீண்டுமாக ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம என்ன செய்றாரா? இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டும் இந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்தார். ஹல்லேலூயா. நம்மளை முன்குறித்தார்ங்கிறத யார் சொல்றது? வெளிப்படுத்தினது ஆவியானவர் சொல்லி தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லலைன்னா மற்றவங்களுக்கோ மற்ற யாவருக்கும் இந்த நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகள் ஆவோம் என்று தெரியாமையே போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தாராம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம். அவருடைய பிள்ளைகள் தான் தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, தகப்பனேன்னு கூப்பிடுவாங்க. அப்போ நாம எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யார் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை எப்பொழுது நாம் பெறுகிறோம் என்றால் அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இந்துக்கள் என்று இல்லை, முஸ்லீம்கள் என்று இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று இல்லை, யூதா ஜனங்கள் என்று இல்லை, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டவர்களும் இல்லை, அல்லது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் கொடுத்ததை தெரியல, அது ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நானெல்லாம் பிள்ளைகளா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை என்று மாறுதட்டி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்றால் சுதந்திரவாளியும் நாம தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு தேவனுடைய ஆவியான குமாரனுடைய ஆவியை உங்க மேல ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ரோமர்லையும் சொல்றார். ரோமர்ல என்ன சொல்றாரு? 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது போதுமையா? இனிமேல் நீங்க அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றதுனால தான் பிதாவை நீங்க அறிந்து கொள்ள முடியுது. அந்த பிதா எனக்கு தகப்பனா இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வைத்தது யார் என்றால் பரிசுத்த ஆவியான உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டபடினாலே அதை செயல்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இப்படியாக புத்திர சுவிகாரத்தை நமக்கு முன் அறிவித்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. முன் குறித்த நம்மை நமக்கு அறியாது இருந்த இந்த ரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். 2வது ஒரு காரியம், எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் தான் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். யார் மூலியமா? கிறிஸ்து மூலியமாய் தான். ஹல்லேலூயா. ஆகவே இதை வெளிப்படுத்துறது யாரு? ஆவியானவர். அப்போ உங்களுக்கு மீட்பு எங்க இருக்குது? பாவத்திற்குண்டான மீட்பு யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை தெரியாத இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் பேசும் பொழுது இந்த ரகசியம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா இருக்குது, தெரியப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
பாவம் மன்னிப்புனா என்ன? ஒரு பாவம் செய்து பாவத்தில் மரித்து விடக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அது ஜனங்களுக்கு தெரியல. அந்த நாட்களில் அங்கே ஆடு மாடு அடித்த ரத்தத்தை என்ன செய்கிறாங்க, அங்கே பலிப்பீடத்தில் தெளிச்சுட்டா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ உலகத்துக்கும் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே, அவர் ரத்தம் சிந்தினபடினாலே, அவருடைய ரத்தம் உங்க பாவங்களை மன்னிக்கிறது என்பதை ரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இப்படிப்பட்ட அந்த ரகசியம் சொல்லப்படுது. எபிரேயர் 9வது அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல எப்படி இந்த மீட்பு வருகிறது என்று பார்க்கலாம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும், பின்பு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்குது. ஒரு தரம் மரிச்சா அடுத்தது நியாய தீர்ப்பு. மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? மரிக்கிறதும் நியாய தீர்ப்பும் இருக்கிறது என்பதை இங்கே ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவும் ஒரே தரம் பலியிடப்பட்டு காத்து கொண்டிருக்கிறவர். யாருக்காக? இயேசுவுக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மீட்கப்பட்டவர்களுக்காக தரிசனமாக கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதையும் ஆவியானவர் தான் வெளிப்படுத்தினார். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 9:12 வாசிங்களேன். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே, இந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பு மீட்பு இல்லை. தம்முடைய சொந்த ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பு. அந்த மீட்பு எப்படிப்பட்ட மீட்பு? நித்திய மீட்பு, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த மீட்பு, அழியாததாக இருக்கிறது. ஒரு தடவை நீ மீட்கப்பட்டுட்டா இன்னொரு தடவை உனக்கு இது மீட்புங்கிறது கிடையாது. நித்தியத்துக்கும் உண்டான மீட்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த மீட்பை நமக்கு கொடுக்கிறது. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் பாவியாண்டவரே, பாவியா இருக்கிற என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையினால் அவனை மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் வந்து சுயத்தை குறித்து வெளிப்படுத்துகிறான். ஆயக்காரனும் பரிசேயன் என்ன செய்யறான்? முன்னாடி நின்று ஆண்டவரே நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், வாரத்தில் நான் தசமம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் தன்னுடைய சுயத்தை எடுத்து காண்பிக்கிறான், சுய நீதியை காண்பிக்கிறான். ஆனால் ஒருத்தன் பின்னாடி நின்று அவன் என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். தெரியுமா? பாவியா இருக்கிற என் மேல கிருபையாயிரும். இந்த கிருபையாயிரும் என்று சொன்னது அவனுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பா? ஆண்டவர் மன்னிக்க கூடியவர் தான். நான் எப்படிப்பட்ட பாவி என்பதை ஆண்டவர் அறிவார். ஆகவே அவர் என்னை மன்னிப்பார், அவர் என் பாவத்தை எல்லாம் நீக்கி போடுவார், அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதா இருக்கிறது, நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்குது. பாவத்திலிருந்து மீட்டெடுத்த நம்மை அவருடைய பிள்ளைகளாகவும் மாற்றுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை தெரியாத இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் தான் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தார், இதை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதில் தான் சொல்றார், தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். அப்ப பிதா என்ன செய்ய போறார், என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் மூலியமாக வெளிப்படுத்தினார்? சத்திய ஆவியானவர் மூலியமாக. அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு தான் தெரியும் பிதா யாருன்னு தெரியும், குமாரன் யாருன்னு தெரியும், அவருடைய ரகசிய ஆழம் என்னன்னு தெரியும், குமாரனுடைய ரகசிய ஆழம் என்னன்னு தெரியும். அவர் ஒருவருக்கே அன்றி வேற யாருக்குமே தெரியாது. ஆகவே தான் தமது ஆவியினாலே இந்த காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் அதை 1வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். சகலமும் கடைசி நாட்களில் கூட்டப்பட வேண்டும். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு அறிவித்தார். எங்களுக்கு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன அறிவிச்சார்? ரகசியத்தை
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்கிற ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்குரியவைகள்னா என்னது? பரலோகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், மரித்து இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய காரியமும் பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களுடைய காரியமும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசி காலத்தில் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள என்றால் எல்லாரும் கூட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை தேவன் இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நாலாவது காரியம் எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் யாரை சொல்லலாம்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு காலம் வரப்போகுது கடைசி நாட்களில் நாம் எல்லாம் மீட்கப்படுவோம் என்கிற சத்தியம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நானும் ஒன்று கூட்டப்பட போகிறோம். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே வசனம் சொல்லுகிறார், ஏசாயா 63:4 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. அப்போ ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்போ? இனி நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். என்னுடைய ஜனங்களை, என்னுடைய மக்களை, எனக்கு சொந்தமானவர்களை நான் கூட்டி சேர்க்கிற காலம் வந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆவியானவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என் ஜனம் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவர் ஜனமாக இருக்கிறோமா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நீங்களும் நானும் அவரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் தான் அவர் வரும்பொழுது நாம் மீட்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபைக்கு ஆவியானவர் தான் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் மூலமாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தமது ஆவியினால் இதெல்லாம் வெளிப்படுத்தினார் பிதா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய பேராயர் மூலமாக இந்த ரகசியத்தை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்பதை அவருடைய உள்ளத்தில் பேசி இன்றைக்கு இதை செயலாக்கப்பட்டு இருக்கிறதுனா அதுக்கு காரணம் ஆவியானவர் தான். அல்லேலூயா. ஆவியானவருடைய சித்தம் இல்லாவிட்டால் ஒரு அணுவும் எதுவுமே அசைக்கவே நம்மளால முடியவே முடியாது. தேவ ஆவியான நமக்குள்ளே இருக்கிறபடினால தான் இந்த திட்டங்களும் இந்த காரியங்களை நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் 2 டயசிஸில் நடக்க வேண்டியிருக்குது. அதனுடைய காரியங்களையும் பார்க்க வேண்டியிருக்குது. இது ஆரம்பம். முதல் நாளில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆவியானவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இதை இந்த ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இனி வரக்கூடிய 2 நாட்கள் மற்ற கன்வென்ஷன் 2 கன்வென்ஷனையும் ஆவியானவர் திட்டமும் தெளிவமாக இன்னும் அதிகமாக தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்றால் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் தான் சொல்லி வைத்திருக்கிறார். சபையில் தான் ஆண்டவர் பேசுகிறார். சபையில் தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சபையில் தான் ஆவியானவருடைய திட்டங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது சபையில் தான். அல்லேலூயா. ஆகவே சபை கூடுகிறதை விட்டுடாதீங்க என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு சொந்தமானவர்கள் கடைசி நாட்களில் மீட்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அடுத்தது 5வது ஒரு காரியம் என்ன என்று பார்க்கவும், எபேசியர் 2வது அதிகாரம் 1 நீங்கள் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பு புரியல. அன்புனா புரியல. அல்லேலூயா. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்ன செய்தாரா? தம்மில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தெரியாத அவர்களுக்கு, அன்புனா என்னன்னு தெரியல, பிதாவின் அன்பு என்ன, இயேசுவின் அன்பு என்னன்னு தெரியாத அவர்களுக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தும், அதாவது அவர் இரக்கத்தினாலே ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்ன செய்யறாரா? நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது எப்படி சொல்றாருன்னா, அக்கிரமத்தினால் மரித்தவர்களாய் இருந்த
கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற சத்தியத்தை ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறது. 1-5 வரைக்குள்ள அந்த சுருக்கத்தை தான் நான் இப்ப சொன்னேன். இப்ப வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் எப்படி இருந்தோமா? முற்காலத்திலே நமது மாம்சத்தின் சிந்தைப்படி அல்லது மாம்சத்தின் இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனது விரும்பினவைகளையும் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்தார் தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அன்பு செலுத்தினார் தான். அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கல. ஆனால் தேவனுடைய எல்லா அற்புதங்களையும் பெற்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. ஆனால் குறுகிய சீக்கிரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டார்கள். மற்ற ஜனங்களுடைய பழி செலுத்துவதை கற்றுக்கொண்டார்கள். விக்கிரக ஆராதனையை பற்றி கொண்டார்கள். விக்கிரகத்தை தேடி போனார்கள். அதனால தான் சொல்றாரு, ஆகவே அவர்களுடைய சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல, மற்றவர்கள் மேலே இருந்த கோபாக்கினையும் போல இவங்களுக்கு அந்த பெண் பெற்றதனால இந்த கோபாக்கினைக்கு ஆளானார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அல்லேலூயா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பா அப்படி சொல்லி ஆவியானவர் என்ன செய்றாரு? ஆமா, நான் சொல்லலாம், நானா ரட்சிக்கப்பட்டேன், நீயா ஒன்று ரட்சிக்கப்படவே முடியாது. நீயே உன்னை ரட்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அதிகாரம்? உனக்கு ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அந்த கிருபையினால தான்ப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அந்த கிருபையினால தான் உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினால தான் உன் சாபம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினால தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அந்த கிருபையினால தான் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டாய். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவரை வாஞ்சிக்கும் பொழுது, அவர் ஆவியானவரை எனக்குள்ளே வாரும் என்று சொல்லும் பொழுது, அவர் நமக்குள்ளே வந்து சகல சத்தியத்திலையும் நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோம், நம்மெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஆனால் நீங்க எனக்கு ஞானமாய் இருந்து எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் பெரிய ஞானம் என்பதெல்லாம் கிடையாது, பெரிய படிப்பாளியும் கிடையாது. ஆனால் ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என்னை எந்த இடத்துல எப்படி பேச வேண்டுமோ அந்த இடத்துல அப்படி பேசுவதற்கு அந்த கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில சமயத்தில் நான் பிரசங்க குறிப்பை எடுத்திருக்க மாட்டேன். ஆவியானவர் இந்த இடத்துல ஸ்டேஜுக்கு வந்த உடனே கர்த்தர் சில வேளைகளில் வசனத்தை சொல்லி அதன் மூலியமாக பேச வைத்திருக்கிறார் என்றால் அது என்னால் உண்டானதல்ல, ஆவியினால் உண்டானது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 61:1 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், அவரை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ உன் மேல் இருக்கிற ஆவியானவர் தான் உன்னை சகலத்திலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சகல சத்தியத்தை உங்களுக்கு விலைக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். மறைபொருளையும் விலைக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். வரக்கூடிய காலங்களை குறித்து உங்களுக்கு விலைக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அபிஷேகம்? எதுக்கு அபிஷேகம்? தை தக்கான குதிக்கிறதுக்கு அல்ல. எதுக்கு அபிஷேகம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. எதுக்கு அபிஷேகம்? ஆண்டவருடைய வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக. எதற்கு அபிஷேகம்? நீ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, அறியாத ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக இந்த அபிஷேகத்தை ஓ மேல வைத்திருக்கிறார். இது என்ற சத்தியத்தையும் ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துறார். நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருப்போம், அபிஷேகம் பெற்றிருப்போம். நம்மளை எதுக்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்றார், இதை நீங்க படிக்கும் பொழுது தான் தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்?
சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்காகத்தான் ஓம் மேல தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார் என்கிற ரகசியமும் இந்த நாட்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்திய ஆவியானவர் எல்லா சகல காரியங்களையும் செய்கிறார். வாசியை தொடர்ந்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எப்ப அப்ப அனுப்பினாரு? எதுக்கு உன் மேல அபிஷேகத்தை வச்சாரு? இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுக்கு தான் ஆவியானவர் உன் மேல அபிஷேகத்தை ஊட்டினார். இதெல்லாம் போய் செய்யுங்கிறது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாம போனதுனால ஆவியானவருக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை, அல்லேலூயா, இந்த சத்தியத்தை நம்ம ஊற்றப்படுகிற காரியம் ஆவியானவர் எதற்காக அபிஷேகத்தை கொடுத்தார், ஏன் ஆவியானவர் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார், இந்த ரகசியம், இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இதைப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேவன் ஆவியானவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார், செய்து கொண்டு இருப்பார், இன்னமும் செய்வார். அல்லேலூயா சொல்லுவா? அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலத்தில் இந்த ரட்சிப்பை தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆவியானவர் தாமே உதவியாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்திலே உடன் சுதந்திரமாய். புறஜாதிகள் இப்ப என்ன செய்யறாரு? புறஜாதிகளாய் இருக்கிறவர்களும் உடன் சுதந்திரமாய் ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒரே சரீரத்திற்குள்ளான ஒரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப பாருங்க எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அப்ப தேவன் தமது சித்தத்தின்படி தமது ஆவியினாலே இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை, ஜனங்களுக்கு தெரியாத ரகசியத்தை ஆண்டவர் ஆவியினாலே இதையெல்லாம் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப முற்காலங்கள் என்ன? ஆவியானவர் முழுவதுமாக ஊற்றப்படுவதற்கு முன்னாடி அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆவியானவர் முற்றுமா ஊற்றப்படுவதற்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த முன்னாடி, அந்த முற்காலங்களில் அல்லது கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்படி வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு முன்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியவே தெரியாது. முக்காலங்களில் மனுபுத்திரருக்கு இந்த காரியங்கள், ரகசியங்கள் அறிவிக்கப்படவில்லை. காரணம் என்ன? ஆவியானவர் கிரியை செய்யல. அப்போ ஒரு மனிதன் மூலியமாகவோ அல்லது ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலியமாகவோ அல்லது ஒரு நியாயாதிபதி மூலியமாகவோ ஆண்டவர் அந்த தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். சில வேலைகளில் பேசும் பொழுது தூதர்கள் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்கலாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் இருக்குது என்பதை முற்காலங்களில் தெரியல. ஆனால் ஆவியானவர் எப்போ சபைக்கு ஊற்றப்பட்டாரோ அப்போ இருக்கு பிற்பாடு ஆண்டவர் இன்றைய வரைக்கும் இந்த சத்தியத்தை, மறைபொருளை, இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 11வது வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்கு ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த கிருபை, இந்த மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியத்தை கிருபையினால எனக்கு அளிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கும் ஆவியானவராலே தீர்க்க தரிசன வரங்கள் வந்திருக்கலாம், சுகமாக்குற வரங்கள் வந்திருக்கலாம், வெளிப்பாடுகள் வந்திருக்கலாம், மறைபொருளை வெளிப்படுத்துகிற காரியங்கள் செய்திருக்கலாம், வியாக்கியானம் பண்ணுகிற காரியத்தை செய்திருக்கலாம். இதெல்லாம் அவருடைய ஆவியினாலே, கிருபையினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க.
கிருபையினாலே அவருடைய ஆவியினாலே நாம் என்ன செஞ்சோம், இந்த காரியங்களை வரங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்ன? அந்த ரகசியம் என்ன? ஆதி காலத்தில் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் என்ன? அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனை மாத்திரமே பார்த்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்க நடக்க போகுது தெரியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனாக வெளிப்பட்டார். அடுத்தது குமாரன் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனார். அப்போது இப்படிப்பட்ட இந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தேவ ஆவியானவர் நமக்கு பல சத்தியங்களை, இந்த ஐக்கியத்தை என்ன என்பதை வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே ஆண்டவரே ஆழ்தத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தையும் ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே, இந்த ஆவியானவர் இந்த இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே, ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடினாலே, ஆவியானவர் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த போறபடினாலே, இனி வர நாட்களில் இந்த ஆவியானவரோடு ஐக்கியப்படுங்க. ஆவியானோடு ஐக்கியப்பட்டு ஆவியானவரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. ஆவியானுடைய அண்டிக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் அவர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானுடைய நடத்துதல், ஆவியானுடைய சித்தத்தின்படி இன்றைக்கு இந்த கன்வென்ஷனை ஆரம்பித்து முடிப்பதற்கும் ஆவியான நமக்கு உதவி செய்வார். இன்னமும் பல சத்தியங்கள் மூலியமாக, பல தேவதாசர்கள் பேசுகிறது மூலியமாக ஆவியானவர் தம்முடைய ரகசியத்தை இன்னும் வெளிப்படுத்துவார். அதை கேட்டு உங்களுக்குள்ளே உங்கள் தேவனுடைய ஆவியினை பெற்றுக்கொண்டு ஆவியிலே வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்தீர். அவர் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் எல்லா சூழ்நிலைகளில் நடப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தலைமை பேராயருக்கு நல்ல சுக பலன் கொடுத்து இன்னும் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை மற்ற மறைமண்டலத்தில் இருக்கிற பேராயர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேளும் ஆவியானவர் இறங்குவீராக. ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய ஒரு மீட்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரால் சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சகல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.